இப்போ நடந்து முடிஞ்ச கேலக்ஸி அன்பாக்ட் ஈவெண்ட்ல மொத்தமா 7 ப்ராடக்ட் லான்ச் பண்ணாங்க. ஃபோல்ட், ஃபிளிப், 2 வாட்ச், 2 பட்ஸ், ஒரு கேலக்ஸி ரிங்லாம் கூட லான்ச் பண்ணாங்க. ஸோ இதுல ஃபோல்டோட வீடியோ பார்த்துருப்பீங்க, பட்ஸ் வாட்ச்க்குலாம் வந்து ஷார்ட்ஸா பார்த்துருப்பீங்க. ரிங் மட்டும் வந்து இந்தியா லான்ச் ஆகல, வேணா சொல்லுங்க இம்போர்ட் பண்ணி வீடியோ பண்ணலாம். அப்கோர்ஸ் இந்தியாலையும் சில ரிங் இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா Flip 6. சாரி, Samsung Galaxy Z Flip 6. இந்த Flip 6 பொறுத்தவரை அவங்க சொல்றது நிறைய சேஞ்சஸ் பண்ணிருக்கோம்னு சொல்றாங்க. பட் நான் உண்மையாவே என்னென்ன சேஞ்ச் பண்ணிருக்காங்கன்னு சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்க முடிவெடுங்க. ஓகேவா? முதல்ல பாக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். பாக்ஸ்ல இங்க இருக்கிற இந்த லோகோ வந்து மாறி இருக்கு. முதல் சேஞ்ச். சரி பிரிப்போம். ஓகே, ஈஸி அன்பாக்சிங் முடிஞ்சு. இதான் வந்து Flip 6. இதை பத்தி அப்புறம் பார்ப்போம். இந்த ஓரமா ஒளிச்சு வச்சிருக்கிற சாம்சங்கோட பொட்டி, Type C to Type C சார்ஜிங் கேபிள், பேப்பர்ஸ், சிம் எஜெக்டர், கர்னர் இருக்கு, கேஸ், சார்ஜர், அதெல்லாம் தெரியும் உங்களுக்கும், சும்மா சொன்னேன். ஏப்ரல் ஃபூல். ஹலோ, பார்க்க மட்டும் தாங்க அதே மாதிரி இருக்கும், போனுக்குள்ள எல்லாம் அப்படி இல்ல, நிறைய அப்கிரேட் பண்ணிருக்கோம் அப்படின்னு. ஒரு 5 அப்கிரேட் பாத்தீங்க அப்படின்னா சாம்சங் வந்து சொல்றாங்க. அது ஒண்ணா சொல்றேன். ஃபர்ஸ்ட் இதோட பெர்ஃபார்மன்ஸ். Snapdragon 8 Gen 3 ஃபார் Galaxy டிவைசஸ்க்காகவே ஆப்டிமைஸ் பண்ணப்பட்ட SoC வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இத நம்ம S24 Ultra, Fold 6 எல்லாம் பார்த்திருப்போம்ல, அதே SoC தான். இதுல இன்னுமே நிறைய பேருக்கு என்ன டவுட் அப்படின்னா, அதென்ன அப்படி Galaxy டிவைசஸ்க்காக மட்டுமே ஆப்டிமைஸ் பண்ணி வச்சிருக்காங்க? ஒண்ணும் இல்ல, கிளாக் ஸ்பீட் வந்து நார்மல் 8 Gen 3 விட இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அப்படிதான். இதுல இந்த டைம் இன்னொரு பிளஸ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் 12 GB RAM வரையும் பாத்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க Flipல. இன்னொரு ஃபர்ஸ்ட் டைமா Flipல வந்து வேப்பர் சாம்பர் கூலிங் யூஸ் பண்ணிருக்காங்களா, அதனால இந்த ஹீட் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் சூப்பரா இருக்கும் அப்படின்னு சாம்சங் சொன்னாங்க. பட் எங்க கைக்கு டிவைஸ் வந்து நாங்க செக் பண்ணல பாத்தீங்க அப்படின்னா, இந்த கவர் ஸ்கிரீன்ல நாங்க என்ன பண்ணாலும், லிட்டரலா என்ன பண்ணாலும், நான் கேமரா யூஸ் பண்ணாலும், சும்மா வச்சிருந்தாலும், சார்ஜ் போட்டாலும், எந்த டைமும் பாத்தீங்கன்னா லைட்டா ஒரு வார்ம் ஃபீல் இருக்க மாதிரி இருக்கு. அது ஏன்னு தெரியல. இந்த போனோட 2வது அப்கிரேட் வந்து சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணது பாத்தீங்கன்னா இவங்கலாம் இல்ல, இவங்க. ஸோ ஸ்பீஜன் ஆல்ரெடி உங்களை நிறைய பேருக்கு தெரியும். நிறைய கேஸ், டெம்பர், போனுக்கான ஆக்சசரிஸ், இந்த மாதிரி நிறைய இருக்கு. அதே மாதிரி இப்போ Flip, Fold, இந்த Galaxy அன்பாக்ட் ஈவெண்ட்ல என்ன நடந்துச்சோ அதுல நிறைய ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா வந்து ஆக்சசரிஸ் வச்சிருக்காங்க. டெம்பர் கிளாஸ், கேஸ், கேமரா மாடலுக்கான அந்த ப்ரொடெக்ஷன் எல்லாமே இருக்கு. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் வந்து ஃபோல்டுக்கு பார்த்துருவோம். இந்த கேஸ் பாத்தீங்க அப்படின்னா ஸ்லிம் ஆர்மர் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல ப்ரொடெக்ஷனாவும் இருக்கும், வெயிட்லெஸ்ஸாவும் இருக்கும், நல்லா பண்ணிருப்பாங்க. இது வந்து அதே ஸ்லிம் ஆர்மர் ப்ரோ தான், ஆனா டிசைன் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஷைனிங்கா வந்து கொடுத்துருக்கான். குட். வேற டெம்பர் கிளாஸ் இருக்கு. Fold 6க்கு வந்து டெம்பர் போன டைம் பெருசா இல்ல, அதானே, அதுவும் ப்ராப்பரா யாரு வேணா இன்ஸ்டால் பண்ற மாதிரியான ஒரு டெம்பர் நல்லா பண்ணிருக்கான். இது 2 வந்து Flipக்கான கேஸ். Flipோட வந்து டஃப் ஆர்மர் கேஸ் அங்க பார்த்தோம்ல அதே மாதிரி. இது வந்து ஏர் ஸ்கின் கேஸ், அப்படியே வந்து லைட் வெயிட்டா இருக்கும். நைஸ், நல்லா தான் இருக்கு. ப்ரொடெக்ஷனும் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபைனலா பாத்தீங்க அப்படின்னா இந்த Flip 6க்கான இது என்னது? Flip 6க்கு வந்து ஸ்கிரீன் கார்டா? யூசுவலா ஃபோல்டபிளுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்கிரீன் கார்ட்லாம் பெருசா கண்டுக்கிற மாட்டாங்க. நைஸ்ங்க, உண்மையாவே கவர் ஸ்கிரீனுக்கு பண்ணிருக்கான். நைஸ். சீரியஸ்லி அன்எக்ஸ்பெக்டட். ஸோ இதுக்குன்னு இல்ல, நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாரும் வச்சிருக்க போனுக்குமே வந்து டெம்பர் கிளாஸ், கேஸ், இந்த மாதிரி எல்லா ஆக்சசரிஸும் வச்சிருக்காங்க. வேணும்ன்றவங்க ட்ரை பண்ணுங்க, டிஸ்கிரிப்ஷன்ல வேணாலும் லிங்க் தரேன். ஓகேவா? இப்போ இந்த 2வது அப்கிரேட் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இதோட பேட்டரி 4000 mAh பாத்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணிருக்காங்க. வெயிட் வந்து பெரிய டிஃபரன்ஸ் ஆகலனாலும் அந்த பேட்டரி இன்க்ரீஸ் பண்ணது ஒரு பாசிட்டிவ். ஆனா பிரச்சனை என்னன்னா, இதோட சார்ஜிங் ஸ்பீடையோ இல்ல வயர்லெஸ் சார்ஜிங் ஸ்பீடையோ அந்த மாதிரி இடங்கள்ல உங்க தொடவே இல்ல. அதுல ஏதாவது கொஞ்சம் கை வச்சிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். வயர்லெஸ் சார்ஜிங் கூட பெருசா யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. வயர்டு சார்ஜிங் அட்லீஸ்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருந்திருக்கலாம். அதான் சொல்றேன். ஒருத்தன் இப்ப ரீசெண்டா வந்து 45 எல்லாம் கொடுத்தான். யாரும் தெரிஞ்சுனா கமெண்ட்ல சொல்லுங்க. 3வது அப்கிரேட் இந்த புது வைட் ஆங்கிள் கேமரா 50 மெகாபிக்சல். இதை வந்து அப்கிரேட் பண்ணிருக்காங்க. என்ன சென்சார் அப்படின்றது தெரியல. பட் இதுல ப்ரோ விஷுவல் என்ஜின் அப்படின்ற டெக்னாலஜி யூஸ் பண்ணி கிறிஸ்ப் அண்ட் கிளியரா உங்களால போட்டோ எடுக்க முடியும்னு சொன்னாங்க. இதுதான் இதோட சாம்பிள். பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எங்களுக்கு போன ஜெனரேஷனை கம்பேர் பண்றப்ப ஒரு ஸ்லைட் அப்கிரேட், பார்க்க நல்லா இருக்கு. நைட் மோட்ல போட்டோ கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. உங்களுக்கு அப்படி இருக்கான்றத சொல்லுங்க. என்ன கேட்டீங்க அப்படின்னா, Flip phonesல ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமரா வந்து சாம்சங். அது ஆப்டிமைஸும் நல்லா பண்ணிருப்பாங்க, ஃபீச்சர்ஸும் கொடுப்பாங்க. பட் இன்னைக்கு இருக்க காம்படிஷனுக்கு இது போதுமான்றத நீங்களே சொல்லுங்க. என்னென்னமோ வித்த காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இன்னும் அந்த இடத்துக்கு வரல. மிரட்டிட்டாங்க. அவங்க ஃபோக்கஸ் எல்லாமே எங்க தெரியும்ல, அதுதான் அடுத்த அப்கிரேட். இதுக்காக செட்டிங்ஸ்ல Galaxy AIன்னு ஒரு தனி டேபே வந்து கொடுத்துட்டான். இதை வந்து ஃபோல்ட்லயும் நீங்க பாத்திருப்பீங்க. ஸோ என்னென்ன AI இருக்கு, எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத தெளிவா வந்து கொடுத்துட்டான். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அது கரெக்டா வந்து யூஸ் பண்ண முடியல அப்படின்றதுக்காக கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு குட் மூவ். இந்த டைம் என்ன புதுசா வந்துச்சு அப்படின்னா, Fold 6ல சொன்ன அதே விஷயம் தான். அந்த இன்டர்பிரட்டர் ஒரு மேட்டரை யூஸ் பண்ணுவோம்ல, அதை 2-way கம்யூனிகேஷன் மாதிரி Flipலயும் யூஸ் பண்ணிக்க முடியும். உண்மையாவே இது செம்ம யூஸ்ஃபுல். ரொம்ப ஹைப்பா இருக்கு.
அப்படியா? இல்ல இது உண்மையாவே இது நல்ல யூஸ்ஃபுல். சைனால நாங்க பட்டப்பாடு எங்களுக்கு தானே தெரியும். நான் இப்படி பேசுவேன், இப்படி காமிக்கணும், அதுக்குள்ள அது போயிடும். அவன் ஒண்ணு பேசுவேன், அதுக்கு இப்படி வச்சு பேசுறது எவ்வளவு பெரிய அட்வான்டேஜ் தெரியுமா? அது இந்த கவர் ஸ்கிரீனை வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணிருக்கோம். அந்த விஷயம் வந்து உண்மையாவே பெஸ்ட். இன்னொன்னு அந்த சாட் அசிஸ்ட் அப்படின்னு பார்த்திருப்போம் இல்லையா, அதுல கம்போசர் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஆட் பண்ணிருக்காங்க. அது என்னன்னா, நீங்க ஒரு இமெயில் எழுதணும் அப்படின்னா அதுவே இமெயில் எழுதி தந்துருது. அது ப்ரொஃபஷனலா இருக்கணுமா கேஷுவலா இருக்கணுமா அப்படின்ற நிறைய விஷயத்தை செலக்ட் பண்ணி ஜஸ்ட் நீங்க கமெண்ட் மட்டும் கொடுத்தா போதும், டக்கு 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 டக்குன்னு எழுதி தந்துருது. நீங்க பேரை மாத்தி ஈஸியா அமைச்சுக்கலாம். போர்ட்ரேட் ஸ்டுடியோ அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்கு. நம்ம போட்டோ வந்து 3D மாதிரி, கார்ட்டூன் மாதிரி, இல்ல வந்து ஒரு டிராயிங் மாதிரி வந்து நம்ம கன்வெர்ட் பண்றது அப்படின்னா ஒரு நார்மல் போட்டோ எடுத்து கச்சு கச்சுன்னு இப்படி மாத்திக்கலாம், பார்க்க அழகா இருக்கு. அப்புறம் அந்த கால் அசிஸ்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா டிரான்ஸ்லேட் ஆகி அந்த வாய்ஸ் போகும் இல்லையா, அதுல இருக்க ஆக்சென்ட்டை பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து அப்டேட் பண்ணிருக்காங்களா, பட் இன்னும் வந்து தமிழ் வரல. அப்புறம் இந்த கவர் ஸ்கிரீன்ல இன்ட்ரெஸ்டிங்கான யூனிக்கான ஒரு வித்தியாசமான நிறைய வால்பேப்பர்ஸ்லாம் வந்து செட் பண்ண முடியுது. அது கொஞ்சம் நல்லா இருந்தது. மிச்சம் எல்லாம் Fold 6 S24 Ultraல பார்த்த அதே விஷயங்கள் தான். அதை இன்னும் தெளிவா பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல வீடியோ கொடுக்குறேன், அந்த வீடியோ போய் பாருங்க. அண்ட் கடைசியா 5வது அப்கிரேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹிஞ்ச், இந்த போனோட டியூரபிலிட்டி, ஸ்கிராட்ச் ரெசிஸ்டன்ட், இது எல்லாத்தையும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்களா. சோ போன் நல்ல சாலிடா ஃபீல் ஆகுது. பட் எனக்கு இதுல ஒரு சின்ன ஒரு பஞ்சாயத்தா ஃபீல் ஆனது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதோட ஸ்பீக்கர் என்ன ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுக்கலையா, என்னடா என்ன பஞ்சாயத்து அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதெல்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க, சவுண்ட் நல்லா இருக்கு. பட் நான் ஏதாவது வீடியோ பார்க்கல அந்த சவுண்ட் கேட்கல பாத்தீங்கன்னா அந்த ஸ்கிரீன்ல வந்து அதிருது. ரொம்ப நேரம் வச்சிருக்கையில ஒரு சின்ன வைப்ரேஷன் வந்து ஃபீல் ஆகுது. அது ஒரு மாதிரி அனாயிங்கா இருக்கு. ஞாபகம் இருக்கா, ஒரு பிராண்ட்ல வந்து லவுட் ஸ்பீக்கர் வந்து 200% கொடுக்குறேன் கொடுத்துட்டு அப்படியே பின்னாடி அதிரும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் ப்ரோ. எனக்கு இன்னொன்னு குறையா சொல்லணும் அப்படின்னா, யார் இதுல நம்ம டீம்லயே கவனிச்சீங்கன்னு தெரியல, நான் போன் வந்து ஓபன் பண்ண உடனே நான் பார்த்தேன் ஒரு சவுண்ட் இந்த போன்ல கேக்குது. கேட்டிங்களா யாராவது? இங்க பாத்தீங்களா, இருங்க இங்க பாருங்க, அந்த வருது. உங்களால கேட்க முடியுதான்னு தெரியல, கிரிச்சு கிரிச்சுக்குன்னு சொல்லி ஒரு நரிச்சு நரிச்சுன்னு ஒரு சவுண்ட் வந்து கேக்குது. இது போன ஜெனரேஷன்ல நான் பெருசா வந்து கவனிக்கலாம், நோட்டீஸ் பண்ணல. இந்த ஜெனரேஷன்ல நல்லாவே வந்து அதை ஃபீல் பண்ண முடியுது. எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் பில்ட் குவாலிட்டி ஃபிளிப் போன்ல இல்ல ஃபோல்ட் போன்ல அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இவனை தவிர எனக்கு தெரிஞ்சு இந்தியால கிடையாது. வேற இதுல அப்கிரேட் வந்து சொல்றதுக்கு பெருசா எதுவும் இல்ல. மிச்சம் எல்லாமே சேம் டு சேம். அதோட ஃபாஸ்ட் சார்ஜிங்கா இருக்கட்டும், டிஸ்ப்ளே சைஸா இருக்கட்டும், அந்த டிசைனா இருக்கட்டும், கவர் ஸ்கிரீனா இருக்கட்டும், எல்லாமே சேம் டு சேம். எந்த சேஞ்சும் கிடையாது, அப்படியே தான் பண்ணிருக்காங்க. சோ இது உண்மையாவே அப்கிரேடா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரிய அப்கிரேடும் கிடையாது, சின்ன அப்கிரேடும் கிடையாது. அப்கிரேட் வந்து கொடுக்கணும்னு கொடுத்துருக்காங்க, அதுக்கேத்தாப்புல விலையும் வச்சிருக்காங்க. 1,10,000 ரூபாய் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட போன வட்டம் 1 லட்சம் இருந்துச்சு, இப்போ 10,000 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணி அப்கிரேடுக்கு போடணும்ல, போடுறா அப்படின்னு சொல்லி ஒரு 10,000 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. பட் பேங்க் ஆஃபர், இந்த ஃபிளிப்பை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணாங்கன்னா பாதிக்கு பாதி எடுக்கிறது, பண்டில்ட் ஆஃபர், அதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா இருந்தது. ஸோ லேட்டஸ்டா எனக்கு சாம்சங் ஈகோ சிஸ்டத்தோட ஒரு ஃபிளிப் போன் வேணும், அதுல இருக்க எல்லா ஃபீச்சர்ஸையும் அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, முக்கியமா அந்த ஏஐ ஃபீச்சர். ஏன்னா இந்த டைம் லான்ச் பண்ண எல்லா ப்ராடக்ட்டுமே பாத்தீங்க அப்படின்னா ஏஐ பேஸ் பண்ணி தான் பண்ணாங்க. அதுக்கேத்தாப்புல சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. பட் இது அவங்க தேவையை பொறுத்து தான். உங்களுக்கு தேவையா இல்லையான்றதை நீங்க முடிவெடுக்கணும்.